நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதே சாரித்திகன் தர்பா சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஎல் ஆக்ஷன் ரியல் கிரிக்கெட் 2020 கேமில் தாங்க. ஸோ இப்போ வேறு ஐபிஎல் போய்ட்டுருக்கு, அதனால தான் நான் இந்த கேமை போட்டிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே கைஸ், 20 ஓவர் போட்டிருக்கலாம். பிச்சு வந்து ஆடு போட்டுக்கலாம் கைஸ். நம்ம இன்றைக்குமே சென்னை தான், தலை தோனிக்காக. அப்புறம் மறக்காமல் நீங்கள் எந்த டீம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கொடுத்துப்போங்க கைஸ், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தம் எல்லா போலும் போட மாட்டேன், ஏன்னா எல்லா போல் போட்டால் ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே போயிருக்கோம் கைஸ். அதனால் நான் போட மாட்டேன். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். நம்ம சேனலை கீழே போட்டுவிட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி. ஸோ இதில் நம்ம பும்ரா, தோனி, ஜடேஜா இவங்க 3 பேர்த்த எடுக்க பார்ப்போம். அது எக்ஸ்ட்ராவும் இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நம்ம வேணால் இன்னும் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர்ஸை இன்னும் கொஞ்சம் எடுக்க பார்க்கலாம் கைஸ். ஜஸ்ட் மிஸ். நம்ம வந்து இப்போ பிட் பண்ணி வெட்டியாக காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோ இந்த மாதிரி இவங்க அடிக்க வந்தாங்கன்னா நம்ம அப்போ வேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தான் கொஞ்சம் காசு சேகரிக்க முடியும். புத்திசாலித்தனம். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ வேறு மேட்ச் போயிட்டுருக்கு, ஆர்சிபி விசஸ் கேகேஆர். நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 24 பால் 42 ரன் தேவை. நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அது மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடணும் கைஸ், மறந்துடாதீங்க. ஸோ பும்ராவுக்கு 1450க்கு மேலே 450க்கு மேலே போகுது. நம்ம இதான் கைஸ் கடைசி பிட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஏபிடி வில்லியர்ஸ்னு நினைக்கிறேன். சுதான் கைஸ், எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் கைஸ். ஸோ இது வந்து பழைய மாடல், அதனால தான் இப்படி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. யார் டேவிட் வார்னர் எடுக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஸோ டேவிட் வார்னருக்கு 1000 தான் கைஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா பிட் பண்ண நிறுத்திடலாம். நம்மளுக்கு தோனி, ஜடேஜா மட்டும் எடுத்தால் இப்போதைக்கு போதும் கைஸ். அடுத்த போல் யார் எடுக்கலான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ 1000 மேலே போயிடுச்சு, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ விராட் கோலி இவர் எடுக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். ஆனால் மோஸ்ட்டாக ஆர்டிஎம் கார்டில் எடுத்துப்பாங்க சார். ஸோ வைக்கிற டைம் தான் வேஸ்ட்டு. இந்த இங்கிலாந்து பிளே பட் பிம்ஸ்டெக்ஸ் வேண்டாம். ஸ்மித்து கேஷ் எடுக்கலாமா வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் கேஷ். ஸோ அடுத்த ஜடேஜான்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா வேண்டாம். ஸோ சிக்கர் தவான் நாங்கள் நம்மளுக்கு இந்த பூவில் வெறும் தோனி, ஜடேஜா இல்லாட்டியே நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேறு ஏதாச்சும் நல்ல பிளேயர் கிட்ட எடுப்போம். இந்த விளையாடுற ஃபஸ்ட்டு பூவில் வர்ற எல்லோரும் நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் மொத்தம் வர்றவங்க எல்லோரும் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிடுவாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரஷீத் கான் இவரை கன்ஃபார்ம் அடைச்சா நாமெல்லாம் எடுக்கும்போது எடுத்துருவாங்க.
ஸோ பட்லர் எடுக்க ட்ரை பண்ணுவோங்க. நம்ம தோனி நம்ம ஜடேஜா ஒன்லி guys. மகேந்திர சிங் தோனி guys. நான் பிட்லாம் பண்ண மாட்டேன் guys. கடைசி வரைக்கும் பாருங்க. எப்போ பிட் பண்ணுவாங்கன்னு தெரில. நான் எல்லாம் அடுத்தடுத்து பாட்டு வருங்க. நீங்கள் அடுத்தது பேட்ஸ்மேன், பவுலர், அப்புல்கம்மோ நீங்கள் எந்தெந்த பிளேயர் எடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தந்த பிளேயரை எடுத்துவாங்க. நீங்கள் சொல்கிறவே மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்படி அடிக்கிறாங்களா, இப்போ நம்ம வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடச்ச ஸோ குறுக்க வந்த கௌசிகா மாதிரி பிடிச்சி பிடுங்கிட்டு போயிட்டானுங்க இந்த பஞ்சாப்பு. இந்த பஞ்சாபுக்கே தரக்கூடாது கைஸ். தோனி 1200 lakhs எடுக்க வேண்டிய தோனியை எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கான்னு இன்னும் சொல்லிட்டு ஓகே கைஸ் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போது மகேந்திர சிங் தோனி நம்மளுக்கு தாங்க. சுற்றி நின்ற ஊரே பார்க்கும் கனம் காண்டார் தாங்க. கவலைப்படாது. மெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா தோனி வந்துருப்பார். ஸோ அடுத்தது ஜடேதாங்க. இவரை எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். வேறு ஏதாச்சும் இன்னும் நல்லா பிளேஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தூக்கிப்போம். கவலைப்படாதீங்க. ஸோ இந்த பஞ்சாப் பேரங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டுருக்கானுங்க. ராஜஸ்தான் அடிக்கிறானுங்க. பஞ்சாப்பு இப்போ பார்த்தாலும் இந்த பஞ்சாப்பு குறுக்க வந்த கௌசல்யா மாதிரியே பண்ணிட்டுருக்காங்க. ராஜஸ்தானு ஸோ ராஜஸ்தான் அடிச்சிருக்காங்க. ஐயோ இந்த பஞ்சாப் ஏன் காய்ஸ் இந்த இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கானுங்க. ராஜஸ்தான் பஞ்சாப் சரி கைஸ். நம்ம எந்த பிளேயர் கொடுத்தாலும் பஞ்சாப் மட்டும் கொடுக்கவே கூடாது கைஸ். ராஜஸ்தானு ஐயோ இந்த பஞ்சாப்க்கு இன்னும் நம்ம ஜடேஜாலும் கொடுப்போன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க பாவம். நோக்கா உங்களுக்குலாம் கிடைக்காது. சந்தோஷப்படக்கூடாது. அக்செப்டுங்க வாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா 2 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஎம் கார்டு வந்து நம்ம யாருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்ஜூஸ்லி நம்ம ருத்ராஜ் கார்டு தாங்க இப்போதைக்கு சிஎஸ்கே கேப்டன். இப்போதைக்குல ஸ்கிப் அப்சல்யூட்லி ஸோ பேட்ஸ்மேன் புல் கைஸ் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கால்லாம் வருது. சரி விடுங்க கைஸ். இது பேட்ஸ்மேன் பூல் இல்லை யாரால் எடுக்கலான்னு பாருங்கள். சுரேஷ் ரெய்னா, கேன் வில்லியம்சன், ஃபாஃபு டு பிளஸி, மனிஷ் பாண்டே, சேர் கிறிஸ் கேல், அம்பத்தி ராயுடு, பிருத்வி ஷா, சூரியகுமார் யாதவ், மயங்க் அகர்வால், சுமகில், சிம்ரன் நெட்மேயர், அமன் மோர்கன், அரான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யாரெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுங்கள் கைஸ். இதோட வீடியோ பார்த்துருக்குறது எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணலான்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க. ஓகே பாய் கைஸ். பை